ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோவுக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து அட்மின் அப்யூஸ், ஓகேங்களா? அட்மின் அப்யூஸ் ஈவெண்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து நான் எப்பயோ போட வேண்டிய வீடியோ காய்ஸ். பட் வந்து அடுத்தடுத்து வீடியோ நிறைய எடுத்துட்டேன். ஸோ அடுத்தடுத்து எடிட் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் சீக்கிரம் எடிட் பண்ணி ஒரு 4-5 வீடியோ போட்டு வச்சுட்டேன். அதனால் லேட்டாக போஸ்ட் ஆகுது. பட் இது வந்து இது அந்த இன்யாங் நம்ம அது கட்டுதாங்க இன்யாங்குங்களா. இந்த ஈவெண்ட் வரும்போது நான் எடுத்து, அதாவது மேபி இட் கேன் பி அக்டோபர் லாஸ்ட் வீக் சாட்டர்டே நைட் 12 இது எடுத்தது, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து அதே மாதிரி இதில் என்ன விஷயம்னா வந்து நான் நிறைய அதெல்லாம் காமிக்க மாட்டேன். நடுவில் கட் ஆகும். ஏன்னா நான் வந்து இது இப்போ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுங்க. அவ்வளோவுமே போட்டிங்கன்னா சில 1 ஹவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். 1 ஹவர் பார்க்க முடியாது. அதெல்லாம் எதுலலாம் நமக்கு பிளண்டர்ஸ் தராங்களோ, எதுலலாம் வந்து எதாவது நல்லது ஸ்பான் ஆகுதோ, லக்கி பிளாக் அது மாதிரி ஏதாவது எதில் நல்ல ஈவெண்ட் வருதோ, மெயினான ஈவெண்ட் மட்டும் தான் போடுவேன். இந்த சும்மா அன்றைக்கி அதெல்லாம் போட மாட்டேன். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு நிறைய செம்மையான சர்ப்ரைஸ்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் வீடியோ ஃபுல்லுமே பாருங்க, ஓகேவா? இது வரைக்கும் வந்து இந்த இன்யாங் ஈவெண்ட்டில் இருக்க ஓரளவுக்கு நம்ம இண்டெக்ஸ்க்காக தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் நான் செல் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. யூஸ் them to spawn எஸ் மை ஓகே 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 இந்த டுல் கைஸ், டுல் 4 டுல்ல வந்து ஸ்கொயராக வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா வந்து இந்த மை எக்ஸாமின்னு ஒன்று இருக்கும். அதான் இந்த ஜாப்ஸ் ஆகுற மாதிரி தான். அதுமாரி இதில் வந்து நான் கண்டிப்பாக இந்த கேம் புதுசு கிடையாது. எனக்கு ஒரு 1 மந்த்தாக விளாட்றேன். பட்டு எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு கிடையாது. ஒரு 90% தெரியும். இந்த டுல் ஓடுறான். என்னங்க இது புதுசாக இருக்குது? கிராஜுவேஷனா? பிரெயின் ராட் ஸ்கூல். ஓகே, பிரெயின் ராட் ஸ்கூல் 2025. சம் ரைனர்ஸ் வில் கிராஜுவேட் அண்ட் கெட் ஏ ரெட்டை. புது மியூட்டேஷன் நினைக்கிறேன். எஸ் கைஸ், புது ஈவெண்ட், புது மியூட்டேஷன். அது மாதிரி டாக்கோ டியூஸ்டே வந்து அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அது இதே மாதிரி ஈவெண்ட்டாக இருக்குமா, இல்லை அது வந்து வெறும் டாக்கோஸ் தான் வருமா? டாக்கோ பிளாக் மட்டும் 5 மணி குத்துருவாங்களான்னு தெரில. அது என்னென்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். அப்புறம் நிறைய பேருக்கு இப்போ தான் லீவ் விட்டுருப்பாங்க, எல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணுறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த வீடியோ லேட்டாக வந்த காரணமே இது கொஞ்சம் லாங் வீடியோனால எடிட்டிங் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. அது மாதிரி ப்ரைவேட்ஸில் தான் ஆடுறேன், அது ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா முன்னாடி ஒரு அப்படி தாங்க ரெக்கார்ட் பண்ணேன். அவ்வளோ அதெல்லாம் அடி வாங்கினாங்க, சொல்ல வார்த்தையில் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் தான் அந்த வீடியோ நான் போடலை. இது வந்து அது நெக்ஸ்ட் வீக் விளாட்றேன். இந்த தடவை ப்ரைவேட் சர்வர் வாங்கியிருக்கு, அதில் விளாட்றேன். ப்ரைவேட் சர்வர் வாங்கி நல்லா விளாட்றேன் கைஸ். அடுத்து கிராப் ஈவெண்ட் வந்திருக்கு. அப்புறம் 4x லக்கு. ஐயோ, எனக்கு ஒன்று மட்டும் சத்தியமாக புரியல. இப்போ 4x லக் 8x லக் வந்து நம்ம நார்மலாக வேறு எதுவும் ஈவெண்ட் இல்லாத போது நம்ம வாங்கினோன்னா நிறையா இது ரேரு காடு அது நிறையா வருது. காடு சீக்ரெட்லாம் நீ இந்த அட்மின் இந்த சாமியை போடுறான் பாருங்க, அதில் பெருசாக எதுவுமே வராதுங்க. ஒன்று தான் வரும், 1 2 எதுவுமே வராது. அது என்னன்னு தெரில. ஏன்னா நடுவில் கட் பண்ணி போடுறனாலையா அது என்னன்னு தெரில. கிராப் போட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், கிராப் டான்ஸ். நான் பாட்டெல்லாம் போடலான்னு ஆள் தாங்க, ஆனால் பாட்டு சூப்பராக இருக்குங்க. பட் நம்மளால போட முடியாது, ஏன்னா காப்பி ரைட்டு கைஸ். அதுமாரி கைஸ் நம்ம வந்து 600 ரீச் பண்ணிட்டோம். அதனால் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். இந்த 600 அடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 400 தான் கைஸ். நீங்கள் மறந்து வச்சிங்கன்னா ஒரே நாள் ஒரே மணி நேரத்தில் போயிடலாம் கைஸ். அதுமாதிரி இப்போ தான் புதுசாக வந்து ஃபுல் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் அதிகம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ட்ஸே போகிறது எனக்கும் போர் அடிக்குதுங்க, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். எதுக்குன்னு தான் சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் போடுறேன். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. அது போக நானும் முன்னாடி ஃபுல் வீடியோ ஆசைப்பட்டேன், பட் போட மாட்டேன். நான் இதெல்லாம் எடிட் பண்ணாமலாம் போட மாட்டேன், பார்க்க மாட்டாங்கன்னு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் போட்டேன், நல்லா ரீச் கொடுத்தீங்க ஓரளவுக்கு. அந்த காரணத்தினால திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், நான் ஷார்ட்ஸும் போடுறேன், இதுமாதிரி கொஞ்சம் பாதி ஃபுல் வீடியோ இதெல்லாம் போடணும். அப்போ தான் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வேறு தேவைங்க. வாட்ச் வித் பிரேசிலியன் சாங் அதாங்க சாங் வெறியாக இருக்கும். சும்மா ட்ராலலா சிம்பான்சி நீ பனானி பூர் பூர் பார்த்தப்பீம் அந்த பாட்டு இருக்குங்களே, அந்த பாட்டு வருது. நிறையா பாட்டு வருது. நிறையா இந்த
ஷார்ட்ஸில் நான் கூட நிறைய பாட்டு போட்டுப்பேன். ஹாலிவுட் லக்கி பிளாக் கைஸ். இன் யாங் லக்கி பிளாக்கு இதான் ஃபஸ்ட்டு. இன் யாங் ஃபஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து ஏதோ வரப்போகுது கைஸ். டேக்கோ. அதேமாதிரி இந்த லக்கி பிளாக்ஸ் எல்லாம் ஓப்பனிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டேன். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு மேட்ருனா, லக்கி பிளாக் ஓப்பனிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டேன். ஆனால் லக்கி பிளாக் வீடியோ இப்போ தான் நான் போடுறேன். அதாங்க இது முன்னாடி எடிட் பண்ணிட்டேன். பட் வந்து இப்போ நான் சொல்லும் போது இப்படி இருக்கும். மேபி நான் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. நான் தானே அப்லோட் பண்ணணும். ஸோ அது மாற்றி கூட இதை கூட இப்போ நான் நாளைக்கே போட்டு அந்த வீடியோ அப்புறம் கூட போட்டுக்கலாம்னு ஐடியா கூட வச்சுப்பேன். இது என்ன நடுவில் 2-3 வந்துச்சு. இவெல்லாம் புதுசாக வந்திருக்கான் போல். ஏன்னா நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. எல்லா சர்வருக்கும் ஸ்பானாக தான். இப்போ வந்து 1 2 3 5 ஈவெண்ட் இருக்கு கைஸ். 4 ஈவெண்ட்டு ஒரு லக்கு. ஓகே சூப்பர் கைஸ். டான்ஸ் ஆடினேங்க கைஸ். வெரியா கைஸ். ஓகே அதே மாதிரி இனிமேல் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போகலாம்னு சொல்லுங்கள். இன்க்ளூட் ஃப்ரீ ஃபயர், ரோப்ளாக்ஸ், மைன் கிராஃப்ட் எல்லாத்துக்குமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எல்லாம் என்னென்ன கேம்ஸ் சொல்கிறீங்களோ அந்த கேம்ஸ் விளையாட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன். என்ன கேம் தான் சொல்லுங்கள். பட் பிசி ஆர் மொபைலில் விளாட்ற மாதிரி சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா பிளேசஸ் நம்மகிட்ட கிடையாது. ஸோ பிளேசஸ் கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியல. ஓகே அதே மாதிரி அதுக்கப்புறம் வேறு எதுவும் வரல. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கிளிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் போயிட்டு இருந்தது. இதில் வந்து நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வரும்னு தான் நான் பார்த்தேன். பட் பெருசாக அது வரல இது வரைக்கும். பட் வெயிட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஆல் இன் யாங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்லாம் கேட்குறான் சாமி. இது வந்து குளோபல் செட். இதுமாதிரி லவாக்கா வச்சிச்சு. லவாக்கா ரிச்சுவல் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி போட்டிருப்பேன். பாருங்கள் இந்த வீடியோ. இதில் இந்த லவாக்கா வச்சு தான் நான் இந்த ரிச்சுவல் லவாக்கையே போட்டிருப்பேன். அதெல்லாம் பாருங்க. அடுத்து வந்து பிரேசிலினியா அது கோளாறாக பேர் வைக்கிறானுங்க. அவ்வளோதான். பிரேசிலின்னு வச்சுப்போம். அது பிரேசிலினி அவ்வளோதான். ஓகே எதுவுமே இப்போ நல்லா வரல இது வரைக்கும். ஓய் பபுள் கமிஷன் போட்டான். வெரி கேஸ் சாமி போட்டாங்க. சாமி என் தலைவன் கடைக்காண்டா. அப்படிதான் இருக்கு எனக்கு. லக்கு இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். லக்கு இல்லை. ஸ்டாப் டூ கிராஃப்டிங் மிஷனில் போட சொல்லலாம். பார்ப்போம். லாஸ் ப்ரிமோஸா பாவீங்களா? லாஸ் ஒர்க்கர் இல்லை. லாஸ் போர்ஸ் லாஸ் செலர்ஸ் 67 கேட்குறாங்க. ஏங்க என்கிட்ட ஒரு 67 கூட இல்லை. நானே அது எப்படி எடுக்குது அதை போய் கிராஃப்டிங் கேட்குறான். ஓகே இந்த லக்கி லாக்லாம் ஒரு வீடியோ இருக்கா? அதில் 67 எனக்கு கிடச்சிதா இல்லையான்னு உங்களுக்குலாம் தெரியும். அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஏன் சொல்கிறேன். கிடைக்குமாங்க அவனே கேட்குறாங்க யாருக்கு கிடைக்கும்னு. இதை பார்த்த உடனே நான் பின்னாட்டா வந்துச்சுன்னு அடிக்க போயிட்டேன். 6x லக் கைஸ். 6x லக்கு வெரி கைஸ். ஆமாம் வெரி ஒரு வெரியான விஷயம். ஓகே நைஸ். பின்னாட்டா உடைக்கணும். அதில் இருக்க அந்த டிஃப்ரெண்டான ஏதோ ஸ்ப்ரிங்கு கன்னு ஏதோ ட்ராப்போ ஏதோ பாம் மாதிரி வெடிக்குதுமே நம்மளுக்கு தூக்கி தள்ளி போடுது. அவ்வளோதான். இப்போ திடீர்னு ஒரு ஷாப் ரீஃபண்ட் வருதான் இப்படி இருக்கும். வேஸ்ட்டு. சத்தியமாக வேஸ்ட்டாக போய்டுங்க. இப்போ வரது வேஸ்ட்டு. ஏன்னா நம்மகிட்ட 100 பில்லியன் தான் இருக்குது. அதுக்கு 500 பில்லியன் தேவை. பட்டு இப்போ 500 பில்லியன் இருக்குது. மேபி நான் நெக்ஸ்ட் அப்யூஸ் மீட் பண்ணலாம். இல்லைனா அடுத்து வேறு ஏதாவது போடுற வீடியோலாம் பாருங்கள். மில்லியன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த லக்கி பிளாக்லாம் ஓப்பன் பண்ணோன்னே ஏதாவது நல்லதாக ஓரளவுக்கு கிடைக்கும்ல. அதேமாதிரி கொஞ்ச நாள் ஏஎஃப்கே தான் இருக்கும். இனிமேலாம் அடுத்த ஈவெண்ட் வரைக்கும் தான். இதுமாதிரி வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ணலாம் சொல்லுங்கள். இதுமாரி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் வீடியோ போட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாளே இல்லை அதுக்கு முன்னாடி நாளே போட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு 1 2 டேஸில் போட்டுருவேன். அதுமாதிரி இந்த மாதிரி இதை தேவைன்னா நான் கேட்கறது கொஞ்சம் சப்ளை பண்ணி விடுங்க கைஸ். சாமி தலைவன் வந்துட்டான். என்னை ஏன் பறவை விட்றான்னு தெரில. போட்டாங்க. டூல் காய்ஸ் போடு கைஸ். வெரி கோல்டு காய்ஸ் செம்ம. ஏன்னா நான் கோல்டு தான் சேர்க்குறேன். கோல்டு இண்டெக்ஸ் தான் வந்து கம்மி பண்ண ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம டைமண்ட் போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் கோல்டு எனக்கு எல்லாம் அவ்வளோ பிடிச்ச கலரு. அது ஈஸியாக கிடைக்கும். அதனால் ரெயின்போ மோனைக்காம்ப பாலு ஒம்பினி குசினி ஓகே எல்லாம் ஓகே போகுது. ஓகே தான்.
டாக்கோ ஈவெண்ட் இருக்கு, எக்கச்சக்க ஈவெண்ட் இருக்கு கைஸ். 3 6 9 கைஸ், மொத்தம் 8 ஈவெண்ட்டு, ஒரு லக்கின்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் 9 ஈவெண்ட்டு ஒரு லக்கு. ஆமாம் கைஸ், இந்த சைடில் கேட் ஈவெண்ட் இருக்கு, அதை என்ன கிராப்ல இருந்தால் என்ன. மோஸ்ட் ஓபி சீக்ரெட்ஸ் இஸ் டேங் கில்லாங்க டாங்க. நம்ம கிட்ட அகரத்துக்கு டேங்னு வச்சுட்டானுங்களா. ஓகே டங் ஸ்பான்ஸ் ஆன் கார்பெட்டில் வருதா? இப்போ வருதா? வருதா கைஸ்? பட் வரல. இப்படி தான் நான் ஆசையாக இருந்தேன், பட் வரல. என்ன பண்ணுறது கைஸ்? இது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும்போது அடுத்த இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது அடுத்ததாக வந்து இப்போ சாமியோட பேஸ் ஈவெண்ட் கைஸ். வெறியாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், கோல்டு தான். இவன் நார்மலே இவன் எப்படி இருப்பான்னு தெரியல எனக்கு. கோல்டே நார்மல் மாதிரி தான் இருக்குது. மேபி இதோட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி கலர் இருக்குமான்னு தெரில. அப்புறம் நம்ம வந்து மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். ஏன்னா கீழ் ஃபோன்லாம் அப்போ போய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே எடுத்துருவோம். இவனும் கோல்டில் இருக்கான், அது நார்மல் மாதிரி இருக்குது. ஐ ஆல்மோஸ்ட் பாண்டு கர்கர் ஷாகூர் பை மிஸ்டேக்கா உண்மையாக சொன்னாங்க காய்ஸ். வெரி காய்ஸ், வாங்கி வச்சுப்போம், கண்டிப்பாக தேவைப்படும். அடித்து நான் சொல்கிறேனே. ஓகே, அடுத்தது பிர்பிஜிஸ் பத்தோப்பின். இவங்க பேர் ரொம்ப கஷ்டமாங்களா, பேரை நான் சொல்லலை இனிமேல். என் பேர் ஜூஸு. அதில் ஆனால் இன்னொருத்தர் இருக்காங்க, மஞ்சள் கலர் ஜூஸ் ஒருத்தர் இருப்பான், நல்லா இருப்பாங்க. அந்த ஜூஸ் நம்மக்கிட்ட கடையில் என் ஃப்ரெண்டு இங்கே வந்து ஸ்டீல் பண்ணாதான் சொன்னான். இண்டெக்ஸுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், அவ்வளோதான் ஒரு குத்துறேன். இப்போ நம்மக்கிட்ட இல்லை. நம்ம மேபி இந்த குரோக்கடையில் குரிலா இந்த வீணா போன லக்கி பிளாக்லாம் விற்றுருவோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் சுத்தமாக பார்த்தாது. அது மாதிரி இது நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு என்னமோ நெட்டு எனக்கு வந்து வெளியே கொண்டு வந்து போயிடுச்சு. நெட்டு நேரத்தில் ரூட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நெட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து திருப்பி ஜாயின் பண்ணேன். டிஸ்கனெக்ட் அதுதான் வாயில் வரல. நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. சரி சொல்லி கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ண பார்த்தா ரிப்பீட் வந்துட்டு கிடக்குறான். நீ ஏன்டாங்க தனியாக கிடக்குற, வந்து என் பேஸில் உட்காந்து கூட சொல்லிட்டு இழுத்து போட்டுக்கு போடச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வந்துட்டாங்க காய்ஸ் நம்ம தலைவர் சாமி. ஓகே வந்தான், பபுள் கமிஷன் ஆக்டிவேட் பண்ணான் தலைவன் பண்ணிவிட்டு ஓட்டான். காய்ஸ் என்ன காய்ஸ் இவ்வளோ ஈவெண்ட் போட்டு விட்ருக்குறான். வெரி காய்ஸ், நான் கேள்விப்பட்டேன் 2 தடவை ஸ்பான் ஆகுமா வந்து இந்த சாமியோட பேஸ். அது என்னென்னு எனக்கு என்ன கதைன்னு தெரில. உண்மையாக சொல்லுங்க கைஸ் எனக்கும். ஃப்ளோரா எங்கேயோ உட்காந்துட்ருக்கான். என் மண்டையிலே போட்டு வெடிக்கிறானுங்க, அவ்வளோ ஆசை. மண்டையில் குண்டை தூக்கி போடுறாங்க. ஓகே அடிக்க பார்ப்போம். ரெடி ஃபார் தி இந்தோனேஷியா. இப்போ மெக்சிகோ இவன்னா அடுத்து இன்னும் 2 வாரத்தில் வந்து இந்தோனேஷியா வராங்க. என்னங்க ஊராக போயிட்டு இருக்கிறான். அப்போ அடுத்து இந்தியாவுக்கு வர சொல்லுங்க கைஸ். அவன் சேனல் இருக்குங்க, சாமி சர்ச் பண்ணி வரும் கைஸ். அதில் போய்ட்டு அட்டுன்னு போட்டு நம்ம சேனல் பேர் போடுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அதில் நம்ம சேனல் பேர் போட்டு கீழே வந்து இன்னொன்று மேக் இந்தியன் ஈவெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, நான் எல்லோரும் ஒரே மாதிரி போட்டிங்கன்னா பார்ப்பாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சொல்லி செஞ்சுப்பாங்க. ஸோ போடுவாங்க கைஸ். அதேமாதிரி நிறைய பேர் இப்படி சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும். ஓகே, ஒர்க்கெல்லாம் இதுவும் ஃப்ரெண்டுக்கு. இது வந்து ஒரு பெரிய கதை, இந்த லக்கி பிளாக் வீடியோவில் வரும் பாருங்கள், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து லாச்சுராச்சாரா என்ன கேஸ் கப்பாம்பூச்சிக்கு இவ்வளோ பெரிய பேர் வச்சுக்கிறானுங்க. ஆனால் நிறைய கஷ்டம் அழகாக இருக்கான். நார்மலோட இவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. அடுத்து லைட் ஈவெண்ட் கைஸ் போட்டுங்க. வெரி காய்ஸ் 8x லக்கு காய்ஸ். எந்த ஊரில் கிடைக்கும் 8x லக்கு? அடுத்தடுத்த அட்மின் பிளாக்கு வெரி கைஸ். அட்மின் பிளாக் அட்மின் மட்டும் ஸ்பான் பண்ண முடியும். எஸ் ஓகே, மேபி இந்த வீடியோ கொஞ்சம் வந்து நாங்கள் ஷார்ட் பண்ணி மெயினான போர்ஷன் தான் இருக்குது. நான் சும்மா நின்றுறது அதெல்லாம் இல்லை கைஸ். அதெல்லாம் போட பெரிய வீடியோ போடணும். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம பேசாமல் நல்லா லைவ் கூட போடலாம். ஓகே, இன்னும் அதேமாரி 6 வச்சுட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம்.
இன்னமும் இதே மாதிரி நிறையா நம்ம வந்து ரீச் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இதெல்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தா கூட ஸ்ட்ராபெரி ஃபண்ட் ஸ்பானிங், பட் நமக்கு வருமானது கேள்விக்குறி தான். என்ன இன்னும் அங்கே ஈவெண்ட்டோட தான் அங்கே வரும், கோல்டு வராது கைஸ். அது வந்து நார்மலாக தான் வரும். அதெல்லாம் ரேர். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட், அது ஆட்டோமேட்டிக்காக வருமா இல்லை சாமி தான் ஸ்பான் பண்ணுமான்னு தெரியல. சாமி தான் ஸ்பான் பண்ணணும்னா இது நடக்கிற கதை கிடையாது. அதுவே வரோம்னா வேணால் நம்ம வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸ்லேயே முடிக்க முடியாது. ஏன்னா சாமி வந்து இவன் எப்போ நான் இவ்வளோ பேர் இருக்கும்போது நமக்கு வருவான். அவங்களாம் நிறைய பெரிய பெரிய யூடியூபர் வந்து அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஸோ சாமி ஈஸியாக தெரியும். இங்கே பிளாக்ஸ் எல்லாமே ஓப்பனிங் இருக்குது. அதெல்லாம் தயாராக இருங்க, ரெடியாக இருங்க, வெறியாக இருங்க. வீடியோ வந்துன்னு வரும். ஜிராஃபி செலஸ்ட்ரியல் அதை வாங்கினோடனே அவ்வளோதான், எதுவுமே வரலங்க. அப்புறம் ஒரு ஈவெண்ட்டை முடிஞ்சு போனதுக்கப்புறம் லாஸ்ட் எலைட்டஸ் வந்துச்சு கடைசியாக. அதுக்கப்புறமும் நான் விடல, திருப்பி தேடவே ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த கதையை பாருங்க. சர்வர் லக்கு ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே சும்மா எதாவது வாங்கலாமா இல்லை என்னென்ன இருக்குது, இப்போ என்னென்ன போடுவான், வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சும்மா பார்த்துருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு போட்டான், லெட்ஸ் லிசன் டு திஸ் ஓஜி பேங்கர் அப்படின்னு போட்டான். அப்புறம் மடாயை வந்து போட்டு விட்டான். மடாயோ கிளிச்சு கேட்டு எல்லாமே வந்துச்சு. டாக்கோ இவெண்ட் இருக்கு சாரி சொல்ல மாட்டேன். மடாயோ வா தலைவன் இறங்கிட்டான். ஒரு பைத்தியக்காரன் கைசுவேன். எதுக்கு கைஸ் ஒரு பைத்தியம் கைசுவேன் வந்து போட்டு தாக்கு நடிப்பாங்க கைஸ் நம்மள. இவன் வந்து குரோவா கார்டனோட அட்மின் நினைக்கிறேன். எல்லாம் அப்படிதான் இருக்கு பார்க்க. ஏன் பார்த்துருக்கேன் இங்கேயும் குரோவா கார்டன் ரெட் கலர் அட்மின்னு. சாமி ரெட் கலர் ட்ரெஸ் இந்த மாதிரி இருப்பான், ஜாண்டலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு இதில் பார்த்தேன். அதை வச்சு சொல்கிறேன். அதனால உங்களுக்கு சொல்லுங்க. இப்போயே 150 பில்லியன் இருக்குது. அதான் பட் பத்தாது. என்ன கைஸ் என்ன கொன்னுட்டான். நான் உள்ளே இருக்கேன், நான் வெளியே போகும்போதெல்லாம் வெளியே போனால் அடிச்சு வாழ்றாங்க. அதாவது இந்த கேரட்டினி பிரெயினினி இது கிடைக்கிறதுக்கு ரேரான்னு தெரில. எனக்கு நிறைய தடவை இது கிடைச்சிது. ஒரு தடவை நார்மல் பிளாக் ஓப்பன் பண்ண, ஒரே நேரம் நார்மல் ஓப்பன் பண்ணால் இது கிடச்சிச்சு. அப்புறம் கோல்டு ஓப்பன் பண்ணால் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் கிடச்சிச்சு. ஸோ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நமக்குலாம் ஒன்றுமே இல்லை. இந்த பைசாலாம் எனக்குலாம் கிடைக்காதுங்க. நான் திருடினா தான் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு கிடைக்காது. தெரிஞ்ச கதை தானே. பட் இந்த கிராரட்டினி பிரெயினின்னு கொஞ்ச நேரத்தில் அவன் போயிடுவான். ஏன்னா லாஸ்ட்டாக நமக்கு அந்த அட்மின் பிளாக் கொஞ்சம் ஸ்மார்ட் விடுவானுங்க. அதை பாருங்க. And I have a lot of cool ideas. I want to do it for you all. ஆளை போய்ட்டு ஒய்யே இல்லைன்னு போடுறாங்க. ஒய்யை போட டைப் பண்ணுற டைம் பண்ணாமே இருந்துருக்கலாம். அவன் ஓரளவுக்கு ஓகே ஒரு மாதிரி இதில் பேசுகிறான். ஓகே அது ஒன்றும் இல்லை சொல்கிறேன் கைஸ். அப்புறம் இவன் தான் கைஸ். என்ன கைஸ் இவனை வாங்கவே முடியல. நானே இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறேன். 4 மெடிசன் வேறு இருக்கிறான். ஸ்பேஸ்லாம் ஒன்று அவ்வளோ. அந்த கேரட்டின் பிரெயின் எதுக்கு தேவையானு சொல்லி தூக்கி போட்டேன். ஓகே எப்படியாவது போய் கேட்ச் பண்ணணும்னு நினச்சி கேட்ச் பண்ணிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே அப்படின்னு நினச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அதோட முடிச்சிக்க போகிறோம். இதோட கண்டினியூஸாக அந்த மாதிரி இந்த பிளாக்ஸ் ஓப்பனிங் வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you, டாட்டா, பை பாய்.